சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரோஹிணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏம்மா உன் பேர் கல்யாணியாம, உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, மனோஜுக்கு வந்து தெரியாதாம அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் அவர்கிட்ட முதல்ல சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன், மனோஜுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து நீ எப்படி என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த நீதிபதி சொல்கிறாரு, கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே உண்மை தெரியும் சார், சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்க அம்மாவுக்கு பயந்து இப்போ என் மேலே கேஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா வந்து எனக்கு எப்படி தெரியும், என் பையனுக்கு எப்படி தெரியும், ஏகிடி போய் எப்படி போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆமாம், கொஞ்சம் சத்தம் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் மனோஜை விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட போய் கேட்குறாங்க. நான் கல்யாணிங்கிறதும் எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியும், அது ஒரு பேய் தானே அப்படின்னு சொல்லும்போது, பாருங்கள் இவனே ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது குழப்பமாக இருக்குது, இந்த கேஸை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து ஒத்தி வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் விஜயா வந்து மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விஜயா வந்து மனோஜை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஏண்டா அவள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா எனக்கு தெரியாதும்மா, அவள் போய் சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு உண்மை தெரியும், நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மறுபடியுமே சொல்லுவாங்க. அப்போ விஜயாவும் ஃபோனில் கத்துவாங்க. ஆமாம், எனக்கு ஆன்ட்டி இப்படி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்கோமே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, உடனே வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஏன்டி என் பையனை இப்படி ஏமாத்துறியா, நீலாம் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணா, ஒரு பிச்சைக்கார வீட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.